கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு அனுதின உணவில் ஒரு சின்ன வேத ஆராய்ச்சி. யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். வேத வாக்கியங்களையெல்லாம் ஆராய்ஞ்சு பாருங்கள், இந்த வேத வாக்கியத்தினால நாம் நித்திய ஜீவன் அடைஞ்சிட முடியும், பரலோகத்துக்கு போயிட முடியும், நித்திய வாழ்க்கைக்குள்ளாக போயிட முடியும்னு சொல்லி நம்புகிறீங்களே, அதை முழுசாக ஆராய்ஞ்சு பாருங்கள். நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்குறது அதுதான், எல்லா வேத வாக்கியத்துலேயும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எல்லா வேத வாக்கியம் அப்படின்னாக்கா என்னென்னா, ரிக் வேதம், சாம வேதம், அதர்வண வேதம், யசூர் வேதம், இப்படி எதுவெல்லாம் வேதம் என்று சொல்லப்படுகிறதோ, திருக்குரான், பகவத்கீதை, தோரா, இப்படியெல்லாம் மனிதர்களுக்கு நற்பண்புகளை காட்டுகிற, நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு மார்க்கத்தை சார்ந்தவர்களும் அவர்களுக்கென்று ஒரு வேத புத்தகங்களை வச்சுருப்பாங்க. இந்த வேத புத்தகத்தையெல்லாம் ஆராய்ச்சி பாருங்கள், அதில் பல விதமான பெயர்களில், வெவ்வேறு பெயர்களில் கண்டிப்பாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்கிறார். நீங்கள் நல்லா ஆராய்ச்சி பாருங்கள். அதாவது குரானில் ஈசா நபி, பகவத்கீதையில் பிரஜாபதி, இப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா இவர் ரிக் யஜுர் சாம அதர்வண வேதத்தில் ஒரு சூரியனாகவும், நீதியின் சூரியனாகவும், அவரை ஒளியின் கடவுளாகவும், இப்படி பல பெயர்களில் பல விதங்களில் இங்கே இயேசுவானவர் அங்கே பிரசங்கிக்கப்படுவார். இப்போ யாருமே யாரையும் வெறுக்கிறது கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த வேதத்தை நாம் படிக்கணும். பைபிளை ஒன்றை மட்டுமே படிச்சுட்டு நான் பரிசுத்தவான் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட முடியாது. எல்லா வேதங்களையும் படிக்கணும். படித்தா தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லப்படுது. அதனால தான் இங்கே சொல்கிறார், வேத வாக்கியங்களையெல்லாம் ஆராய்ந்து பாருங்கள். என்னென்ன வேத வாக்கியங்கள் இந்த உலகத்தில் இருக்குதோ எல்லாத்தையும் படித்து ஆராய்ஞ்சு பாருங்கள். அதில் ஒரு கன்னி பிறப்பு இருக்கும் கண்டிப்பாக. அந்த கன்னி பிறப்பில் பிறந்த அந்த மகன் இந்த உலகத்தின் மீட்புக்காக, ரட்சிப்புக்காக கண்டிப்பாக அவர் தன்னை இழந்திருப்பார், தன் உயிரை தியாகம் பண்ணியிருப்பார். இது எல்லா வேத வாக்கியங்களிலும் இருக்குது. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். அப்போ இந்த பைபிள் ஒன்று மட்டுமே நமக்கு புத்தி புகட்டும்னு சொன்னால் இல்லை. இந்த பைபிள் பார்த்திங்கன்னா, முதல்ல இந்த பைபிளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பைபிள் பார்த்திங்கன்னா ஆதியாகமம்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. அதையே மோசே தான் எழுதுகிறார். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் என்ற 5 புத்தகங்களும் 5 ஆகமங்களும் இந்த திருவிவிலியமாக நம்ம கை கிடைக்கிறதுக்கு முன்னால் அது மோசே 1, மோசே 2, மோசே 3, மோசே 4, மோசே 5ன்னு தான் எழுதப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் தான் அதுக்கு ஒரு பெயர் வைக்கிறாங்க, ஆதி ஆகமம், யாத்திரை ஆகமம், அதை விடுதலை பயணம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி, இந்த ஆதி ஆகமத்தில் மனிதனை உருவாக்கினது எப்படி மோசேக்கு தெரியும்? மனுஷனை உருவாக்கினார் இல்லையா? மனிதரை உருவாக்கினது மண்ணில் செஞ்சார். அப்புறம் ஆதாம் ஏவாளை உருவாக்கினது, ஆதாம் ஏவாள் பேசிக்கிட்டது, இதெல்லாம் எப்படி மோசேக்கு தெரியும்? எதை வச்சு மோசே எழுதியிருப்பார்? கிட்டத்தட்ட கிறிஸ்து பிறந்ததுக்கு பிறகு, இந்த விவிலியம் முழுமையாக்கப்படுவதற்கு முன்பு பல ஆராய்ச்சிகளுக்கு பிறகு தான் இந்த ஆதி ஆகமம் இந்த திருவிவிலியத்தில் சேர்க்கப்பட்டிருக்கு. குரான் கூட ஏதேன் தோட்டத்திலேருந்து ஆரம்பிக்கலை. நமக்கு ஆதி ஆகமம் ஏதேன் தோட்டத்திலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆதாம் அவ்வாவை படைச்சதுலேருந்து நமக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஆனால்
அதுலேயும் ஆதாம் அவ்வா படைக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்டிருக்கிறாங்க, உலகத்தின் முதல் மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. எல்லா பரிசுத்த நூல்லையும் அது இருக்குது. ஆனால் இந்த பைபிளில், திருவிவிலியத்தில் கிட்டத்தட்ட, அதாவது நோவாவின் காலத்தில் இந்த உலகத்தை அழிச்சார் பார்த்தீங்களா, அது வரைக்கும் ஆண்டவர் சீனாய் மலை மேலே மோசேவை கூட்டிகிட்டு போய் அவருக்கு தரிசனமாக காண்பித்த காரியங்கள். அவர் எப்படி 10 கட்டளைகள் எழுதுறதுக்கு ஒரு கற்பனை எடுத்துகிட்டு போய் எழுதினாரோ, அதுபோல் ஒரு தோல் சுருள் எடுத்துகிட்டு போய் ஆண்டவர் இதையெல்லாம் காண்பித்து 40 நாள் அவன் ஒரு உபவாசமாக இருந்த நாட்களில் இந்த 4 அதிகாரங்களில் உட்பட்டிருக்கிற விஷயங்களை அவருக்கு கொடுத்து 6 அதிகாரங்களுக்கு உட்பட்ட விஷயங்கள் அவருக்கு கொடுத்ததுனால தான் அவர் அதை எழுதுகிறார். நோவாவின் காலத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவர்கள் அடையாளத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல இது நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். அப்போ அதை வச்சு ஆராய்ஞ்சு தான் அதை எழுதுகிறாங்க. ஆதி ஆகமத்துக்கும் யாத்திராகமத்துக்கும் நடுவில் கிட்டத்தட்ட 430 ஆண்டுகள் கேப்பு. இந்த மோசே என்பவர் குழந்தையாகவே எங்கேங்க எகிப்து தேசத்துலலாம் இருக்கார். 40 வருஷம் அங்கே என்ன ராஜ மரியாதையோட எப்படியெல்லாம் நம்ம வாழணும், எதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த முழு அறிவோடு அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே நடந்திருக்கிற எல்லா விஷயங்களையும் அவர் தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சதுக்கு பிறகு அங்கே இருக்கிற அடையாளங்களையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு, அங்கே இருக்கிற அடையாளங்களையெல்லாம் இவர் பார்த்ததுக்கு பிறகு 40 ஆண்டு காலம் அங்கே அதையெல்லாம் சுற்றி பார்க்குறார். பார்த்ததுக்கு பிறகு தான் இவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் இவரை கூட்டிகிட்டு போய் மலை பிரதேசங்களில் ஆடு மேய்க்க விட்டுறார். அது ஒரு 40 வருஷம். தன்னுடைய 80வது வயசில் அவர் இந்த எகிப்தில் இருக்கக்கூடிய இஸ்ராயேலின் மக்களை விடுதலை பண்ணுறதுக்காக தேவனால் அழைக்கப்பட்ட போது இவங்க போய் அழைச்சிட்டு வர்றப்ப அந்த சீனாய் மலை மேலே உட்காந்து இந்த உலகத்தின் படைப்புகள் எப்படிங்கிறத அவருக்கு தரிசனமாக காட்டுறார். அந்த தரிசனத்தையும் எகிப்து தேசத்தில் இவர் பார்த்ததையும் அங்கே நடந்து கொண்டிருக்கிற காரியங்களையும் அதற்கு பிறகு இவர்கள் 40 வருஷமாக இவர்களை வழி நடத்திட்டு வராரு அவர்களிடத்தில் கேட்டதையும் இதையெல்லாம் ஒன்று சேர்த்தி தான் இந்த ஆதியாகம புத்தகம் எழுதப்பட்டது. சாதாரணமாக நம்ம ஆதியாகமம் வாசிச்சுட்டு போயிடுறோம். அதில் மிகப்பெரிய ஆராய்ச்சி இருக்குது அன்பானவர்களே. அப்போ இந்த மாதிரியான வேதங்களையெல்லாம் ஆராய்ஞ்சு பாருங்கள். இந்த மாதிரியான வேத வாக்கியங்களை ஆராய்ஞ்சு பாருங்கள், நல்லா தேடுங்க. பைபிள் ஒரு வசனத்தை சொன்னால் அந்த வசனம் என்னவாக இருக்கும், எதனால் இந்த வசனம் சொல்லப்படுது. சும்மா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னா ஆசீர்வதிச்சிருவாருன்று போக முடியாது. எப்படி இருந்தால் ஆசீர்வதிப்பார், அந்த ஆசீர்வாதத்துக்காக நாம் என்ன பண்ணணும், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் எந்த மாதிரி வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற அந்த தேடல் நமக்குள்ளே வேணும். இருந்தால் தான் நாம் அதை தேடி முடித்து ஒரு முடிவுக்கு வர்ற இடத்துல இயேசு கிறிஸ்து நிற்பார். ஓ, இவர் தானா அது. இது மட்டும் இல்லை, எல்லா வேதங்களிலும் அவர் இருக்கிறார். அதனால தான் எல்லா மார்க்கத்தை சார்ந்தவர்களும் இயேசுவை குறை சொல்லவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஒரு மத வெறி பிடிச்சவங்க கூட நீ என்ன பெரிய இயேசு கிறிஸ்தா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், நான் ஒன்றும் இயேசு கிறிஸ்து கிடையாதா, நீ சொன்னதுக்கெல்லாம் நான் பொறுத்து போகிறதுக்கு அப்படிம்பாங்க. நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கன்னு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு மத மார்க்கத்தை சார்ந்தவர் சொன்னாங்கன்னா நீ உன்னை மன்னிக்கிறதுக்கு நான் இயேசு கிறிஸ்து அப்படிம்பாங்க. ஏன்னா எல்லா மார்க்கத்திலும் இயேசு கிறிஸ்து போதிக்கப்படுகிறார் வெவ்வேறு பேரில். அன்பானவர்களே, அப்போ இந்த வேத வாக்கியங்களை எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து அதில் ஒரு நிறைவு பெற்று இதுதான் என்று நான் முடிவெடுக்கிற போது அந்த முடிவில் இயேசு கிறிஸ்துவனுடைய சால்வேஷன், அதாவது அவருடைய ரட்சிப்பு அந்த இடத்துல இருக்கும். அவருடைய சாக்ரிஃபைஸ், அவருடைய தியாகம் அந்த இடத்துல இருக்கும். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவைத்தான் நாம் நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், நம்முடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். நாம் அவரை கொண்டு தான் பிதாவினுடைய இடத்திற்கு போக முடியும் என்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.
ஆண்டவர் சொல்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ஞ்சு பாருங்கள். இன்றிலிருந்து வேத வசனங்களை வெறும் வாசிப்பதோடு மட்டும் இல்லாமல் அதை குறித்து ஆராய்ந்து அது இன்னதென்று அறிந்து அது என்ன காரியத்தை எந்த காலத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறது என்பதை முழுமையாக உணர்ந்து அதுக்கு பின்னால் அந்த வசனத்தை நாம் நினைவில் வச்சுக்கணும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா, அந்த வசனத்தை கொண்டு நம்முடைய இருதயத்தில் வழி நடத்துதலை மேற்கொள்வார். அப்போ நம்முடைய பாதை செவ்வையானதாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், நாம் பரலோகத்துக்கு போக முடியும், நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அன்பானவர்களே, வெறும் நுனிப்புள் மேய்கிறவர்களாக இந்த வேதத்தை வாசிக்காமல் ஆழ்ந்து ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக வாசிக்கிற போது கர்த்தருடைய அன்பும் கர்த்தருடைய வழிநடத்துதலும் கர்த்தருடைய நித்திய ஜீவனம் நிச்சயமாகவே நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து அதிலே நித்திய ஜீவன் உண்டு என்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையோடு வாழ்கிற நாங்கள் அவைகள் உம்மைத்தான் சாட்சி சொல்லுகிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டுங்க. நுனிப்புள் மேய்கிறவர்களாக ஏதோ சடங்காச்சாரமாக இந்த வேதத்தை வாசிக்காமல் அதை ஆழ்ந்து ஆராய்ந்து சிந்தித்து அதனுடைய ஞான அர்த்தங்களை பெற்றுக்கொண்டு அதன்படி ஜீவிக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்க. தொடர்ந்து உமது அன்பும் கிருபையும் எங்களை வழிநடத்திட்டு இன்னும் அதிகமான வசனங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க நீர் எங்களுக்கு ஞானத்தை தாரும். எல்லாவற்றையும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.